வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். நம்ம சொசைட்டில இன்னும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. அதாவது ஒரு குழந்தை ஸ்லோவா கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கவனம் இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல கேர்லெஸ்ஸா இருக்காங்க, இல்ல சொல்லி கொடுத்தா கூட புரியாது அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோங்க. ஆனா பல நேரங்கள்ல அது குழந்தையோட எஃபர்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் இல்ல, குழந்தைகளோட டெவலப்மெண்டல் ஸ்பேஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்ல. அதுல ஒரு முக்கியமான கண்டிஷன் தான் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி அல்லது ஐடிடி. சோ இன்னைக்கு பதிவுல ஐடிடினா என்ன, அதனோட வகைகள் என்ன, அதனோட இயர்லி சயின்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் டீடைல்டா பாக்கலாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஐடிடினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குழந்தை புதிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல, நினைவுல வச்சுக்கிறதுல, ரீசனிங் பண்றதுல, ப்ராப்ளம் சால்வ் பண்றதுல தன்னோட வயதுக்கு ஒத்த வேகத்துல டெவலப் ஆகாம ஸ்லோவா இருக்கிற நிலை தான் ஐடிடி. இதுல ரெண்டு முக்கியமான ஏரியாஸ் இருக்குங்க. ஒன்னு இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங், இன்னொன்னு அடாப்டிவ் பிஹேவியர். இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷனிங்னா லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங், திங்கிங் போன்ற அறிவாற்றல் தொடர்பான திறன்கள். அடாப்டிவ் பிஹேவியர்ங்கிறது கம்யூனிகேஷன், சோசியல் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றும் டெய்லி லைஃப் ஸ்கில்ஸ் போன்ற தினசரி வாழ்க்கை திறன்கள்க. இந்த இரண்டு ஏரியால டிஃபிகல்ட்டி இருந்துச்சுன்னா இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு மென்டல் இல்னஸ் கிடையாதுங்க, இது டெவலப்மெண்டல் கண்டிஷன் தான். சோ இன்டெலிஜென்ஸ் பத்தி ஒரு முக்கியமான புரிதல் நமக்கு வேணுங்க. அதாவது இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டினா இன்டெலிஜென்ஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அவங்க கத்துக்கிற வேகம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். சோ இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ற முறை வேற மாதிரியா இருக்கும். சில குழந்தைங்க மியூசிக், டிராயிங், மெமரி இல்ல ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஏரியாஸ்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால எபிலிட்டியும் டிசபிலிட்டியும் சேர்ந்துதான் பார்க்கணுங்க. சோ நெக்ஸ்ட் ஐடிடியோட ஏர்லி சைன்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. ஐடிடி எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே வயசுல தெரியாதுங்க. சில குழந்தைங்களுக்கு பேபி ஸ்டேஜ்ல டெவலப்மெண்டல் டிஃபரன்ஸ் தெரியும். சில குழந்தைங்களுக்கு ப்ரீ ஸ்கூல் அல்லது ஸ்கூல் ஆரம்பிச்ச பிறகுதான் கிளியரா தெரியும். ஆனா ஒரு ஸ்டேஜ்லயுமே ஜென்ரலா சில டிஃபரன்ஸ் கவனிக்கலாம் நம்ம. சோ 0 to 2 வயசுல பாத்தீங்கன்னா ஹெட் கண்ட்ரோல் லேட்டா இருக்கலாம், உட்கார்றது, நிக்கிறது, நடக்கிறதுல லேட் ஆகலாம், பேரை சொல்லும் போது கன்சிஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்கலாம், இல்ல பேப்லிங் இல்ல மீனிங்ஃபுல் சவுண்ட லேட்டா ஆரம்பிக்கலாம், டாய்ஸ் எப்படி யூஸ் பண்றது இல்ல அதை பத்தி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். சோ பல பேரண்ட்ஸ் இந்த ஸ்டேஜ்ல லேட்டா பேசுவான்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆனா டெவலப்மெண்டல் பேஸ் தொடர்ந்து ஸ்லோவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சோ அது தொடர்பான ப்ரொஃபஷனல்ஸ் அணுகி நம்ம ஆலோசனை பெறது ரொம்ப முக்கியங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2ல இருந்து 5 வயசு. சோ வேர்ட் யூஸ் பண்றப்ப லிமிட்டா இருக்கலாம், 2 ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கலாம், சிம்பிள் கான்செப்ட கூட புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம், ரிட்டன் பிளே ரொம்ப கம்மியா இருக்குங்க, சேம் ஆக்டிவிட்டியை ரிப்பீட்டடா செய்வாங்க. சோ ஃபீடிங், ட்ரெஸ்ஸிங் மாதிரி செல்ஃப் ஹெல்ப் ஸ்கில்ஸ் ஸ்லோவா இருக்கலாங்க. சோ பியர் குரூப்போட கம்பேர் பண்றப்ப டிஃபரன்ஸ் நோட்டிசபிளா தெரியுங்க இந்த ஸ்டேஜ்ல. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 வயசுக்கு மேல ஸ்கூல் ஆரம்பிச்ச பிறகு எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்பதான் நம்ம பல நேரத்துல டிஃபிகல்ட்டியே கிளியரா தெரியுங்க. அதாவது ரீடிங், ரைட்டிங், மேத் இதெல்லாம் ஸ்லோ லேர்னிங்ல இருக்கலாம், இல்ல கான்செப்ட் புரிஞ்சா கூட அதை அப்ளை பண்றது கஷ்டமா இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நினைவுல வச்சுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கலாம், டைம் கான்செப்ட், மணி கான்செப்ட், சீக்வன்ஸ் மாதிரி கான்செப்ட் ஸ்லோவா புரியும். சோ ஏஜுக்கு ஒத்த இண்டிபெண்டன்சி இல்லாம இருக்கலாம். இது எஃபர்ட்டோட ப்ராப்ளம் இல்லைங்க, ஆனா ஆக்சுவலி லேர்னிங் ப்ராசஸ் ஸ்லோவா இருக்குதுங்க. ஒரு முக்கியமான புரிதல் நம்ம எல்லாருக்கும் வேணுங்க. அதாவது ஒரு சைனை மட்டும் வச்சுட்டு குழந்தைக்கு ஐடிடி இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க. டெவலப்மெண்ட் ஓவரால் பேட்டர்ன் ஸ்லோவா இருந்துச்சுன்னா தான் நம்ம ஐடிடி கேட்டகரியில கொண்டு வர முடியும். அது கூட நம்ம உடனே சொல்லக்கூடாது. உரிய ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துட்டு ப்ராப்பரா அசஸ்மெண்ட் பண்ணாதான் நமக்கு கிளாரிட்டி கிடைக்குங்க. சோ ஒரு குழந்தையுமே தங்களோட வேகத்துல டெவலப் ஆகுறாங்க. ஆனா அது டிலே கன்சிஸ்டன்டா இருந்துச்சுன்னா அது கவனிக்க வேண்டிய சிக்னலா இருக்குங்க. சோ இந்த மாதிரி சயின்ஸ் நம்ம கவனிச்சப்பறம் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் பீடியாட்ரிஷியனை இல்லைன்னா சைல்டு ஸ்பெஷலிஸ்ட அப்ரோச் பண்ணலாம். அவங்க டெவலப்மெண்டல் கன்சர்ன் இருந்துச்சுன்னா ஃபர்தர் அசஸ்மெண்ட்டுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுவாங்க. ஜென்ரலா பாத்தீங்கன்னா டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் இல்ல கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர் இப்படி மல்டி டிசிப்ளினரி டீம் அசஸ் பண்றப்ப சைல்டோட ஸ்ட்ரென்த் என்ன, டிஃபிகல்ட்டி என்னன்னு நமக்கு கிளியரா புரியுங்க. இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு லேபிள் போடுறதுக்காக கிடையாதுங்க. சைல்டுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அசஸ்மெண்ட்லாம் நம்ம பண்றோம். இதுல ஸ்பெஷல் எஜுகேட்டரோட அசஸ்மெண்ட் வச்சுட்டு நம்ம அந்த குழந்தைக்கு ஐடி இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாதுங்க. டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷியன் தான்
இல்ல கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், இவங்க தான் அந்த குழந்தைக்கு ஐடிடி இருக்கா அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸ்பெஷல் எஜுகேட்டர் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் ரிலேட்டட்ல சப்போர்ட் பண்ணலாம். அவங்க வந்து டயக்னோசிஸ கண்டிப்பா சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டாங்க. நெக்ஸ்ட் ஐடிடி எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, ஒரு பிஹேவியரை மட்டும் பார்த்து அந்த குழந்தைக்கு ஐடிடி இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. ஜென்ரலி வந்து லேர்னிங் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்க, டெய்லி லைஃப் ஸ்கில்ஸ்ல எப்படி மேனேஜ் பண்றாங்கன்றத பார்ப்பாங்க, சோஷியல் சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றத பார்ப்பாங்க. இந்த ஓவராலா பார்த்துதான் அசஸ்மெண்ட்ல ஒரு கிளாரிட்டி நமக்கு கிடைக்குங்க. ஸோ எல்லா ஸ்லோ லேர்னிங்குமே இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி கிடையாதுங்க. லேர்னிங் டிசபிலிட்டி, ஆட்டிசம், இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி, இது மூணுமே வேற மாதிரியான டெவலப்மெண்டல் கண்டிஷனுங்க. அதனால ப்ராப்பர் அசஸ்மெண்ட் பண்ணாதான் டிஃபரன்ஸ் கிளியரா நமக்கு புரியுங்க. நெக்ஸ்ட் ஐடிடியோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. ஸோ ஐடிடி டைப்னா இது ஒரு டிசீஸ் ஸ்டேஜ் மாதிரி கிடையாதுங்க. ஒரு குழந்தைக்கு லேர்னிங், அண்டர்ஸ்டாண்டிங், டெய்லி லைஃப் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது, இதுல தேவைப்படுற சப்போர்ட்டோட அளவு எவ்வளோ அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லெவல்ஸை நம்ம யூஸ் பண்றோங்க. ஸோ ஒரே டயக்னோசிஸ் இருந்தா கூட குழந்தைங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு ஏரியா ஸ்ட்ராங்கா இருக்கலாம், இன்னொரு ஏரியால ஸ்லோவா இருக்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா மைல்டு இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி. ஸோ இந்த லெவல்ல குழந்தைங்க வந்து பல நேரங்கள்ல டிஃபரன்ஸே தெரியாதுங்க. நார்மலா பேசுவாங்க, இன்டராக்ட் பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கும் போவாங்க. அவங்களோட லேர்னிங் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கான்செப்ட் புரிஞ்சுக்க அதிக டைம் எடுக்கலாம், ரிப்பீட்டட் எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படலாம், அப்டிராக்ட் கான்செப்ட் வந்து ஸ்லோவா புரியும். ஸோ மெமரைஸ் பண்ணுவாங்க, ஆனா அதை அப்ளை பண்றப்ப கொஞ்சம் சிரமம் ஏற்படுங்க. ஸோ கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நார்மல் கான்வர்சேஷன் தான் இருக்கும், லாங்குவேஜ் டிலேல மைல்டா இருக்குங்க. ஸோ டெய்லி லைஃப்ல எப்படி இருப்பாங்கன்னா, செல்ஃப் கேர் வந்து ஸ்கில்ஸ் வந்து மோஸ்ட்லி இண்டிபெண்டா பண்ணிடுவாங்க, ஃபெமிலியர் ரொட்டீனை ஈஸியா ஃபாலோ பண்ணுவாங்க, நியூ சிச்சுவேஷன்ல கைடன்ஸ் தேவைப்படலாங்க. ஸோ உதாரணத்துக்கு கிளாஸ்ல லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணா மற்ற குழந்தைங்க சீக்கிரமா ஃபினிஷ் பண்ணுவாங்க, இவங்க வந்து சேம் ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு அதிக டைம் எடுத்துப்பாங்க. ஸோ லேட்டர் லைஃப்ல சிம்பிள் ஜாப் அல்லது செமி இண்டிபெண்டன்ட் லிவிங் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா மாடரேட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி. ஸோ இந்த லெவல்ல லேர்னிங் இன்னுமே ஸ்லோவா இருக்குங்க, அகாடமிக் லேர்னிங் லிமிட்டடா இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் லேர்னிங் ஈஸியா புரியுங்க அவங்களுக்கு. ஸோ பேசிக் ரீடிங் இல்லைன்னா நம்பர் ரெகனைசேஷன் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் அகாடமிக் ஆக்டிவிட்டியே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் டீச்சிங் வந்து அவங்களுக்கு ஈஸியா புரியுங்க. ஸோ கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, லாங் கான்வர்சேஷன்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ டெய்லி லைஃப்ல எப்படி இருப்பாங்கன்னா ஈட்டிங், ட்ரெஸ்ஸிங், பர்சனல் கேர், இந்த லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுவாங்க. ரிமைண்டர்ஸ் இல்லைன்னா சூப்பர்விஷன் தேவைப்படலாம், ஃபெமிலியர் பிளேசஸ் ஈஸியா மேனேஜ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சைல்டுக்கு வந்து நம்பர் கான்செப்ட் தெரியும், ஆனா ஷாப்புக்கு போய் மணி கால்குலேட் பண்ண இண்டிபெண்டன்ட்ல பண்றதுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படலாங்க. தேர்ட் கேட்டகரி சிவியர் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி. இந்த லெவல்ல டெவலப்மெண்டல் டிலே வந்து கிளியரா தெரியுங்க. லேர்னிங் மோஸ்ட்லி ரொட்டீன்ல இல்லைன்னா ரிப்பீட்டேஷன்ல தான் நடக்கும். ஃபெமிலியர் ஆக்டிவிட்டிஸை ஈஸியா ரெகனைஸ் பண்ணுவாங்க, நியூ லேர்னிங் இன்ட்ரடியூஸ் பண்ணா அதிக டைம் எடுக்கும். ஸோ ரொட்டீன் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆவாங்க. கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஃபியூ வேர்ட்ஸ் இல்லைன்னா ஜெஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, நீடை எக்ஸ்பிரஸ் பண்றப்ப சப்போர்ட் தேவைப்படலாம். டெய்லி லைஃப்ல எப்படி இருப்பாங்கன்னா ஈட்டிங், ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவிட்டில ஸ்டெப் பை ஸ்டெப் ஹெல்ப்புக்கு தேவைப்படலாம் சம்டைம்ஸ். ஸோ இண்டிபெண்டன்சி லிமிட்டடா இருக்குங்க. லேர்னிங் ஃபோக்கஸ் வந்து மோஸ்ட்லி டெய்லி லிவிங் ஸ்கில்ஸ்ல தான் நம்ம அதிகமா இருக்கணுங்க இந்த ஸ்டேஜ்ல. ஃபோர்த் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபவுண்ட் இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி. இந்த லெவல்ல சப்போர்ட் ரெக்யர்மெண்ட் வந்து அதிகமா தேவைப்படுங்க, இன்டராக்ஷன் ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு பிசிக்கல்லாம் மெடிக்கல் கண்டிஷனா கூட இருக்கலாம். ஸோ லேர்னிங் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா சென்சரி லெவல் ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்குங்க, சவுண்டு, டச்சு, ஃபெமிலியர் ஃபேஸஸ்க்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா பாடி ரெஸ்பான்ஸ் மூலமா நீட் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. டெய்லி லைஃப்ல எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டிவிட்டிக்குமே அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவைப்படலாங்க. ஸோ இந்த எல்லா லெவல்ஸுமே இன்டெலிஜென்ஸை கம்பேர் பண்றதுக்காக இல்லைங்க, சைல்டு எப்படி கத்துக்கிறாங்க, லேர்னிங் ஸ்பீட் எவ்வளவு அளவு இருக்கு, எப்படி நம்ம சப்போர்ட் பண்ண முடியும், இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த 4 டைப்ஸையும் நம்ம பார்த்தோங்க. ஸோ ஐடிடி பற்றி பேசுறப்ப டிஃபிகல்ட்டி மட்டும் கிடையாதுங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்ங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டினா என்ன, அதனுடைய ஏர்லி சைன்ஸும் அதுல இருக்க டிஃப்ரெண்ட் டைப்ஸை பத்தியும் டீடைல்டா பார்த்தோம்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு லைஃப் லாங் டெவலப்மெண்டல் கண்டிஷன் தாங்க. ஆனா லேர்னிங்கும் டெவலப்மெண்ட்டும் கண்டிப்பா நிக்காதுங்க. ஒரு குழந்தை ஸ்லோவா கத்துக்கிறாங்கன்னா அவங்க முயற்சி செய்யாம இல்லைங்க, அவங்களோட பிரெயின் இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ற முறை தான் வேற மாதிரி இருக்கு. பல நேரங்கள்ல டிஃபிகல்ட்டி குழந்தைகிட்ட இல்லைங்க, அவங்கள புரிஞ்சுக்காத நம்ம கிட்ட தாங்க இருக்கு. அந்த டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும். குழந்தைய கம்பேர் பண்ணாம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.